Taste the Daily. இரட்டை இலை சின்னம் தொடர்பான மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உச்ச நீதிமன்றம் அதிரடி. தடை உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்தவர் மனுவை திரும்பப் பெற்றதால் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. கனிமவள கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் புகார் அளித்தவரை காட்டிக் கொடுத்து மிக மிக மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது திமுக அரசு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனிமவள கொள்ளையை தடுக்க போராடிய அதிமுக நிர்வாகி ஜபகர் அலி கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். புதுக்கோட்டையில் அதிமுக நிர்வாகி ஜபகர் அலி கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். லாரி டிரைவர் உள்ளிட்டவர்களை மட்டும் கைது செய்து விடியா அரசு வழக்கை திசை திருப்புவதாக குற்றச்சாட்டு. புரட்சித் தலைவர் போல் ஆட்சி நடத்த வேண்டும் என அனைத்து அரசியல் தலைவர்களும் விரும்புகின்றனர். கருணாநிதி போல ஆட்சி நடத்த விரும்புகிறேன் என அவரது மகன் ஸ்டாலின் கூட சொல்ல மாட்டார் என அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் பேச்சு. நேற்று கட்சி ஆரம்பிச்சவங்களும் சரி, இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறவங்களும் சரி, நாளைக்கு யாராவது கட்சி ஆரம்பிக்கிறோம் என்ன சொல்றாங்க? எம்ஜிஆரை போல நாங்கள் ஆட்சி தருவோம், எம்ஜிஆரை போன்று நாங்கள் ஆட்சி நடத்துவோம், ஏழை மக்களுக்கான திட்டங்களை எம்ஜிஆரை போல நிறைவேற்றுவோம் என்று சொல்றாங்க. யாராவது ஒருத்தன் தப்பி தவறியாவது கருணாநிதி மாரி நாங்கள் ஆட்சி தருவோம் யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவன் புள்ள ஸ்டாலினே சொல்றதில்லை. அவனே என்ன சொல்றான்? திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி தான் சொல்றான். கஷ்டம் எங்க அப்பன் கருணாநிதி ஆட்சி, எங்க அப்பன் கருணாநிதி ஆட்சி சொல்றதே தப்பி தவறு கூட சொல்றதில்லை, வாயே திறக்கிறதில்லை. தெரியும், ஸ்டாலினுக்கே தெரியும் கருணாநிதி பேரை சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும். அந்த அளவிற்கு இந்த நாட்டை குட்டி சேவராக்கிய இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு அது ஒரு குடும்ப கட்சியாகிவிட்டது. தமிழகத்தை சுரண்டி கொண்டிருக்கிற இயக்கம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம். தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய கட்சி திமுக. தமிழகத்தை சுரண்டி கொண்டிருக்கும் ஒரே கட்சி திமுக மட்டுமே என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. ஒரு இயக்கம், ஒரு குடும்ப ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த குடும்ப ஆட்சியை அகற்றப்பட வேண்டும். திமுக என்ற அந்த இயக்கம், அந்த இயக்கத்தினுடைய தலைவர் கருணாநிதி ஒரு தீய சக்தி, அழிக்கப்பட வேண்டிய ஒரு சக்தி. இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சி யாருக்காக நடக்கிறது? யாருக்காக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? உங்களுக்காகவா? தமிழ்நாட்டு மக்களுக்காகவா? தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஆட்சி இன்றைக்கு யாருக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? ஒரே குடும்பம், ஒரு குடும்பம் வாழ வேண்டும். ஒரு குடும்பம் வாழ்வதற்காக இன்றைக்கு தமிழகத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது இந்த அரசு. ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகியும் கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாமல் ஸ்டாலின் இருக்கிறார். மக்களுக்காக ஆட்சி நடத்தாமல் தன்னுடைய குடும்பத்திற்காக மட்டுமே ஆட்சி நடத்தும் கட்சிதான் திமுக என அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் காட்டம். இந்த ஆட்சி பொறுப்பேற்று இந்த திமுக அரசு, ஸ்டாலின் அரசு சொன்னதை செய்திருக்கிறதா? சொன்னதை செயல்படுத்தியிருக்கிறார்களா? ஏழை எளிய மக்களை அன்றைக்கு வாக்குகளை பெறுவதற்காக கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? கேட்டா சொல்வார் 95%, 85%. அது என்னடா 95, 85? நீ கொடுத்த வாக்குறுதி 525. அந்த 525 தெளிவா சொல்லு. 500 வாக்குறுதி நிறைவேற்றிட்ட, 400 வாக்குறுதி நிறைவேற்றிட்ட, தெளிவா சொல்லு. அது என்ன பர்சன்டேஜ்? உனக்கு தான் 2500 பிளஸ் 1500 5000 சொல்ற ஆளு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் திமுக காப்பாற்ற நினைக்கும் அதிகாரமிக்க அந்த சார் யார்? திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் அவலம் உள்ளதாக அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் பேச்சு.
அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ஞானசேகரனுக்கு 7 நாட்கள் போலீஸ் காவல். போலீஸ் காவலில் விசாரிக்க சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி. சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஞானசேகரனுக்கு 7 நாட்கள் போலீஸ் காவல். ஞானசேகரனின் மனைவிகளில் ஒருவர் திமுக கட்சி கொடியுடன் கூடிய காரில் நீதிமன்றத்திற்கு வந்து ஞானசேகரனை பார்த்து சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் போக்சோவில் பிடிபட்டார். திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பில்லாத நிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் ஊதியூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் பயிலும் மாணவிக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 2 பேர் போக்சோவில் பிடிபட்டனர். திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பெற்றோர்கள் வேதனை. திருச்சி அருகே அரசு உதவி பெறும் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவிகள் 2 பாலியல் தொல்லை கொடுத்ததாக 52 வயது ஆசிரியர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளிகளில் கூட பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என பெற்றோர்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த 55 வயது முதியவர் சிக்கியுள்ளார். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் தமிழகம் பாதுகாப்பான மாநிலம் என தம்பட்டம் அடிப்பதை திராவிட மாடல் எப்போது கைவிடும் என மக்கள் கேள்வி. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த 60 வயது மூதாட்டியை வீடு புகுந்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற காமுகனை பிடிக்க முடியாமல் திணறும் காவல்துறை. ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் ஆதங்கம். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 6 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவாகியுள்ளன. திறனற்ற ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பள்ளி குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அவலம். கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்த வழக்கில் தண்டனை விவரங்கள் அறிவிப்பு. குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை மற்றும் 50,000 ரூபாய் அபராதம் விதித்தது கொல்கத்தா சியால்டா நீதிமன்றம் தீர்ப்பு. நாகை மாவட்டத்தில் சுமார் 2000 ஏக்கர் நெற்கதிர்கள் மழை நீரில் சாய்ந்து முளைக்க தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை. திமுக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் மழை நீரில் மூழ்கி 300 ஏக்கருக்கும் மேலான நிலக்கடலை பயிர்கள் சேதம். மழை நீடித்தால் செடிகள் முற்றிலும் அழுகக்கூடும் என்பதால் ஸ்டாலின் அரசு ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 2வது நாளாக நீரில் மூழ்கி கிடக்கும் 1 லட்சம் ஏக்கருக்கு அதிகமான சம்பா நெற்பயிர்கள். அடியோடு விளைச்சல் பாதித்து விட்டதாக விவசாயிகள் வேதனை. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 1000கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் அடியோடு சாய்ந்து சேதம். சாய்ந்த நெற்பயிர்களை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. திருவண்ணாமலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குருவிக்கூடுகள் போல தகர கொட்டகையை அமைத்துக் கொடுத்த திராவிட மாடல் தாராள பிரபுக்கள். இதுதான் வீடா? இதில் இந்த மாடல் ஆட்சியாளர்கள் 1 மணி நேரமேனும் உட்கார முடியுமா என கேள்வி எழுப்பும் மக்கள் கான்கிரீட் வீடு கட்டித்தர கஜானாவில் பணம் இல்லையா என காட்டம்.
மதுரையில் பட்டியலின இளைஞர் மீது சிறுநீர் கழித்தும் அடித்து துன்புறுத்தியும் வன்கொடுமை செய்த வழக்கில் 2 சிறுவர்கள் உட்பட 6 பேர் பிடிபட்டனர். மேடைக்கு மேடை சமூக நீதி சமத்துவம் என வாய்ப்பந்தல் போடும் ஸ்டாலின் ஆட்சியில் சாதிய வன்கொடுமைகள் அதிகரித்திருப்பதாக பட்டியல் சமூக மக்கள் வேதனை. தேசிய நெடுஞ்சாலையில் டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு வருவதால் விபத்து அபாயம் அதிகரித்திருப்பதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அதிருப்தி. மது ஒழிப்பு குறித்து மேடையில் மட்டும் பேசும் ஸ்டாலின் அரசு யாருக்கு என்ன நடந்தால் என்ன, கல்லா கட்டினால் போதுமென பயணிகளின் உயிரோடு விளையாடுவதாக மக்கள் விமர்சனம். மொபைல் பர்ச்சேஸ் எனப்படும் நடமாடும் நெல் கொள்முதல் நிலையங்களில் முறைகேடு நடப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளின் துணையோடு விவசாயி என்கிற போர்வையில் சில வியாபாரிகள் தரமற்ற நெல்லை அரசிற்கு விற்பதாகவும் இதனால் மக்களுக்கு தரமற்ற அரிசி விநியோகிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பேரூராட்சி குப்பை சேகரிப்பு வண்டி பழைய இரும்பு கடைக்கு விற்பனைக்கு வந்ததால் மக்கள் அதிர்ச்சி. ஏலம் விடப்பட வேண்டிய பேரூராட்சி வாகனத்தை ஏதோ சொந்த வாகனம் போல பழைய இரும்பு கடைக்கு கொண்டு சென்று விற்பனை செய்தது யார் என மக்கள் கேள்வி. பொங்கல் பண்டிகை முடிந்து மக்கள் பணியிடங்களுக்கு திரும்பும் நிலையில் பேருந்துகளை இயக்க முடியாமல் தனியாரிடம் கையேந்தும் திராவிட மாடல். போக்குவரத்து துறையில் நிலவும் அவலம் குறித்தும் புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்வதின் அவசியம் குறித்தும் பல முறை சுட்டிக்காட்டியும் கண்டுகொள்ளாத ஸ்டாலின் அரசு இறுதியில் தனியாரிடம் பேருந்துகளை வாடகைக்கு வாங்கி மக்கள் பணத்தை வீணடிப்பதாக மக்கள் வேதனை. கருணாநிதி நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கொளத்தூரில் ஸ்டாலின் திறந்து வைத்த கண் சிகிச்சை மையத்தில் கண்ணாடி கிடைக்காமல் காத்து கிடப்பதாக மக்கள் வேதனை. ஸ்டாலின் அரசு விளம்பரத்திற்காக அறிவிக்கும் திட்டங்களால் மக்களுக்கு எள் முனையளவும் பயனில்லை என்பதற்கு இதுவே நல்ல உதாரணம் என மக்கள் ஆதங்கம். சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் பூங்காவிற்காக கட்டப்பட்ட சுற்றுச்சுவர் இடித்து அகற்றம். புதிய திட்டம் துவங்க உள்ளதாக கூறி மக்கள் வரிப்பணத்தை மாநகராட்சி நிர்வாகம் வீணடித்து வருவதாக குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே புதர் மண்டிய வழியில் அச்சத்துடனேயே சுடுகாட்டிற்கு சடலத்தை சுமந்து செல்லும் அவலம். திமுக அரசு சுடுகாட்டிற்கு செல்ல சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே முன்விரோதம் காரணமாக கணவன் மனைவி மீது கொலைவெறி தாக்குதல். திமுக ஆட்சியில் காவல்துறை புகாரை ஏற்க மறுப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டு. கட்டுமான பொருட்கள் விலையேற்றத்தின் எதிரொலியால் கொடைக்கானலில் காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்வதாக லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க தட்டுப்பாடு ஏற்படும் என்பதால் திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். சென்னை தரமணி பகுதியில் ஆன்லைனில் ஆர்டர் செய்து விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த போதை மாத்திரைகள் சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை முத்தியால்பேட்டை பகுதியில் போதைப் பொருளை விற்பனை செய்த பெண்கள் சிக்கினர். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் பெண்களே போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடும் அவலம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இளைஞர் ஓட ஓட விரட்டி வெட்டப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் யாருக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் அச்சம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே முன்விரோதம் காரணமாக ஒருவருக்கு அரிவாள் வெட்டு. காவல்துறை மீதும் திறனற்ற அரசின் மீதும் துளியும் அச்சமில்லாமல் போனதே இத்தகைய குற்றங்கள் நடக்க காரணம் என மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே 1.5 டன் ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட நபர் சிக்கினார்.
அனைத்து மக்களுக்கும் பொங்கல் பரிசை கொண்டு சேர்க்க முடியாத ஸ்டாலின் ஆட்சியில் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருட்கள் வெளி மாநிலங்களுக்கு கடத்தப்படுவதாக மக்கள் ஆதங்கம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே தொட்டில்பட்டியில் அடுத்தடுத்து 2 வீடுகளின் பூட்டை உடைத்து கொள்ளை முயற்சி. தமிழகத்தில் நாள்தோறும் அரங்கேறி வரும் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் அதிர்ச்சி. திருச்சியில் கஞ்சா போதையில் தள்ளுவண்டி வியாபாரியிடம் கத்தியை காட்டி பணம் பறிக்க முயன்ற வாலிபர்களுக்கு தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சாவிற்கு அடிமையாகும் இளைஞர்கள் தவறான பாதையில் செல்வதாக மக்கள் வேதனை. சபரிமலையில் குருதி பூஜையுடன் மண்டல மகர விளக்கு பூஜை காலம் நிறைவடைந்தது. முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு மண்டலம் மற்றும் மகர பூஜை காலத்தில் 53 லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்ததாக தகவல். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் ராப்பத்து உற்சவத்தில் நம்மாழ்வார் மோட்சத்துடன் வைகுண்ட ஏகாதசி விழா நிறைவு. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளதால் தமிழகத்தில் அநேக இடங்களில் கனமழை பெய்துள்ளதாக தகவல். மேலும் வருகிற 23ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்கலத்தூரில் சமுதாய கூடத்தில் இயங்கி வரும் அங்கன்வாடி மையம். புதியதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர திமுக அரசிற்கு பொதுமக்கள் வலியுறுத்தல். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காவல்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட அரசு துறைகளில் எல்லை விரிப்பதில் தொடர்ந்து இழுபறி. நிர்வாகத்திறனற்ற திமுக அரசின் அலட்சியத்தால் பொதுமக்கள் அலைக்கழிப்பு. தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே திருடு போன 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள பழங்கால கோவில் சிலையை மீட்க வேண்டுமென கோரிக்கை. அதை மீட்டோம், இதை மீட்டோம் என வெறுங்கையில் முழம்போடும் ஸ்டாலின் அரசு கோவில் சிலையை மீட்குமா என பக்தர்கள் கேள்வி. இந்தியா $5 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி செல்வதாக மைனாரிட்டி பாஜக தலைவர் நட்டா சொல்லியிருந்த நிலையில் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியில் உள்ளது. வீண் பெருமை பேசுவதையும் கலராக விளம்பரம் செய்வதையும் தவிர்த்து ஆட்சியாளர் வேறெதுவும் செய்யாததால் நாடு நாசமாகி வருவதாக மக்கள் வேதனை. கேரளாவில் காதலனுக்கு குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்த வழக்கில் காதலி கிருஷ்மாவிற்கு மரண தண்டனை அறிவிப்பு. காதலி கிருஷ்மாவின் தாய் மாமாவிற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது கூடுதல் அமர்வு நீதிமன்றம்.